தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்று ஒரு ஒரு பேரம் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன பேரம் தெரியுமா? குதிரை பேரம்னு சொல்கிறாங்க, கழுதை பேரம்னு சொல்கிறாங்க, இப்போ புதுசாக பாப்பா பேரம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பேரங்கள்லாம் ஏன் திமுக பக்கம் சொல்கிறீங்க? ஏன் அண்ணா திமுக பக்கம் சொல்கிறீங்க? திமுக உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, 50 கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, 500 கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ டிவிக்கு பண்ணுறது என்ன பேரம்? டிவிக்கு என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அதை தாண்டி விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள், இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களையும் பல்லாயிரம் தொண்டர்கள் மாட்டு கட்சி தொண்டர்களை இங்கே இணைச்சி நீங்கள் கட்சியில் இணைக்கிறீங்க. அப்போ இது என்ன பேரம்? எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறீங்க, ரிசைன் பண்ணி உள்ளே சேர்றாங்க. இது இப்போ என்ன பேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மனசார ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, மாட்டு கட்சியிலேருந்து வரக்கூடியவங்க அவங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஆளுங்கட்சியிலே இருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து, ஒரு ஒர்க்கை எடுத்து, ஒரு குவாரியை எடுத்து நம்மளோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக, அந்த பவரில் இருக்கிறதுக்காக அங்கே இருந்து இங்கே வராங்க. டிவிகே பக்கம் வராங்க. இனிமேல் டிவிகே தான். அண்ணா திமுக இனி எதிர்காலம் கிடையாது, திமுக இனி எதிர்காலம் கிடையாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் டிவிகே தான். திருப்பி 10 வருஷத்துக்கு டிவிகே தான், 15 வருஷத்துக்கு டிவிகே தான். எம்ஜிஆர் அவர் மாதிரி இவர் விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் டிவிகே தான், இங்கே ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுயநலத்துக்காக தான் வராங்களே தவிர, விஜய் அவருடைய ஒரு பண்பை பார்த்தோம், அவருடைய உழைப்பை பார்த்தோம், அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார், நம்மளும் அது கூட சேர்ந்து நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்கே வரல. உண்மையிலே ஓப்பனான விஷயம் இதுதான். நீங்கள் உங்களை கூல் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், எல்லாரையும் இங்கே வாஷிங் மிஷினில் முக்கி எடுத்து எல்லோரும் அலசி இனிமேல் எல்லாருமே நல்லது பண்ண போகிறாங்க. யார் அப்படி நல்லது பண்ணுவான்? என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, டிவிக்கு அவங்கள கரெக்டான பொசிஷனில் வச்சாங்கன்னா இந்த கெட்ட பேர் அவங்களுக்கு வராது. இவங்களுக்கும் அமைச்சரவை கொடுத்தா உண்மையிலே பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அந்த பழத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களாயா? கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு கொட்டை போட தான் தோணும். தயவு செஞ்சு அவங்கள சரியான இடங்களில் சரியான பொசிஷனை கொடுத்துட்டு கரெக்டான நகர்வுகளை எப்படி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முன்னெடுப்பாங்களோ அதே விஷயத்தை விஜய் அவர்கள் கையாண்டா நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். இல்லைனா எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணுற மாதிரி மாட்டு கட்சியிலேருந்து வராங்களே, தீய சக்தின்னு சொல்கிறீங்க, ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க, அந்த கட்சியிலோட எம்எல்ஏக்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ இது என்ன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் டிசிஷன்ஸை கையாண்டா அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு வர போகிறாராம். கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியே செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாராம். இது யார் சொல்கிறாருன்னா, முன்னாள் சட்டத்துறையோட அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் ஏன் இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் அவர்களை தான் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னையிலேருந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் கைது பண்ணணும், செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் அவர்கள் மேலேயும் எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கு மேலேயும் எஃப்ஐஆர் ஆகிறனால இது திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு. இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க, கரூருக்கு விஜய் அவர்கள் போகணும். ஸோ இது பிளான் பண்ணி ஒரு ஈகோ கிளாஷில் இங்கே பாருங்கள், நாங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணி வனவாசத்துக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ இதுக்காக இவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் பேரில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தார். இதில் ஆக்சுவலாக என்னோட கேள்வி என்னென்னா, உண்மையில் என்ன தப்பு? இந்த பக்கம் ரகுபதி அவர்கள் இப்படி சொல்கிறாருல்ல, காழ்ப்புணர்ச்சி பேரில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே திமுகலேருந்து இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ஆர் இளங்கோன்னு சொல்லிட்டு முன்னாள் ராஜ்யசபா எம்பி வழக்கறிஞர், திமுகவோட வழக்கறிஞர், அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இது ஜஸ்ட் ஒரு அட்டம்ப்ட் தான் நடந்திருக்கு, பேரம் பேசியிருக்காங்க, ஆனால் அதில் அட்டம்ப்ட் தான் நடந்திருக்கு, பணம் எதுவும் பரிமாற்றம் செய்யப்படவில்லை, பணத்தை கொடுக்கல, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, அவர் ஒத்துக்காதனால ஜஸ்ட் ஒரு அட்டம்ப்ட் தான் நடந்திருக்கு. இந்த பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி நீங்கள் நடந்ததுன்னா ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரம் இல்லாமல் இப்படி நாங்கள் இந்த மாதிரி மிரட்டல் பண்ணோம், அவர்கிட்ட போய் நான் ஆட்சியை கவிழ்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திமுகலேருந்து அஃபிஷியலான ராஜ்யசபா முன்னாள் எம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒத்துக்கிட்டார். வழக்கறிஞர் பொய் சொல்லணும்னு எதாவது அவசியம் இருக்கா? அந்த சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் ஒத்துக்கிட்டார். ஆமாப்பா, அட்டம்ப்ட் நடந்தது உண்மை, நான் வேணால் அந்த ஃபுட்டேஜ் கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். தாவேகா எம்எல்ஏவிற்கு பணம் கொடுத்ததாக அதை அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அந்த குற்றமே நிகழவில்லை. மேக்சிமம் ஒரு அட்டெம்ப்ட் தான் நடந்திருக்கிறது. ஒரு தவறை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா? தப்பு செஞ்சால் அது ஆணவத்துடன் ஆமாடா நாங்கள் தான் பண்ணோம், ஏன்னா இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற தைரியம் வேறு யாரும் கிடையாது. நம்ம திமுக அங்கிள்களுக்கு மட்டும்தான் உண்டு. பாருங்கள், ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்டு டிஎம்கேயோட முன்னாள் ராஜ்யசபா எம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒத்துக்கிட்டார். ஆமாம், அட்டம்ப்ட் நடந்துச்சு, பணம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர் வாங்காதனால அந்த ப்ராஜெக்ட் நிறைவு வரல, ஸோ அது ஜஸ்ட் அட்டம்ப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு
கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறான். கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கொலை செய்ய முடியலை, ஏதோ ஒன்று தப்பி ஓடிட்டாங்க. அப்போ அதோட என்ன செக்ஷனுக்கு கீழே வரும் சார்? அட்டெம்ப்ட் மர்டர் தானே. அப்போ அங்கே அட்டெம்ப்ட் மர்டர்னால அது தவறுன்னு காரணத்தினால கைது செய்யப்படுறாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும் அட்டெம்ப்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் கைது செய்யப்படுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதை தாண்டி அவரோட சகோதரர் அவர்கள், அவரோட டீம் கிட்டத்தட்ட 6 பேர் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்படுறதுக்காக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்களே தவிர காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயோ தம்பி மேலேயோ எஃப்ஐஆர் போடுறோங்கிறதுனால இந்த அரசு பண்ணலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்னங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் கிடையாது, இது கூட இன்னொன்று என்ன தெரியுமா? இன்னொருத்தரும் உள்ள வர போகிறாரு. லைக் விஜயபாஸ்கர் அவர்கள், 2 விஜயபாஸ்கர் அவர்களும் இன்றைக்கி வந்து பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து டிவிகேக்குள்ளே இணைஞ்சிட்டாரு. அவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான தலையும் இணைய போகுது. இணையதான் அவர் வந்து இணையறதுக்கான முடிவு எடுக்க போகிறாராம். யார் தெரியுமா? சமீபத்தில் கட்சி தாவுன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆக்சுவலாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுகலேருந்து ஒரு உறுதிமொழி ஒன்று கொடுத்தாங்களாம். ஆக்சுவலாக நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறமா, நாங்கள் ஆட்சியில் வந்ததுக்கப்புறமா சபாநாயகர் போஸ்டிங் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதிமுக வந்து உங்களை வந்து கைகளி விட்டாங்க இல்லை, ஸோ எல்லாருமே உங்களை வணக்கம் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிற அளவுக்கு சபாநாயகர் போஸ்டிங் உங்களுக்கு கொடுப்போம், மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுப்போம், தேனி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுப்போம், பையனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எம்பி சீட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஒரு ப்ராமிஸை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக தோத்துருச்சுல்ல, தோற்ற ஒரு காரணத்தினால மாவட்ட செயலாளர் போஸ்டிங் இன்னும் கொடுக்கலையா, பையனுக்கும் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கலையா, பையனையும் பெருசாக கட்சியில் கண்டுகொள்ளலையா. அந்த ஒரு காரணத்தினால ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த டிவிக்குள்ளே வர்றதுக்கான முயற்சியில் மிகப்பெரிய லெவலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த ஆர்டிக்கலை நான் போடுறேன். சரி, இது எல்லாத்தையும் பாசிட்டிவ் சைடு பேசியாச்சு இல்லை, டிவிக்குள்ளே இவங்க வராங்க அவங்க வராங்க எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசியாச்சு இல்லை, நெகட்டிவும் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு என்னடா எங்கள் தலைவரை பற்றி, எங்கள் தலைவரோட ஆட்சியில் நீங்கள் வந்து குத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. லைக் வந்து உண்மையிலே களத்தில் இருந்து அந்த வழியை பார்த்தா தான் மக்கள் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் ஊரில் ஐஆர்இஎல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. 1963 இந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மணாலக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, கடற்கரை பகுதி. இந்த மணாலக்குறிச்சின்ற பகுதியில் 1963 ஐஆர்இஎல், இந்தியன் ரேர்லி எர்த் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த மணல் இருக்குல்ல, கடற்கரை மணல், இந்த கடற்கரை மணல்லேருந்து மோனோசைட் போன்ற பல மினரல்ஸை மைன் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மணலை எடுத்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை மைன் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறாங்க இந்த மினரல்ஸை. இதுலேருந்து பல மருத்துவ ரீதியான உபகரணங்கள்லாம் இதுலேருந்து கிடைக்குது, கோர் ப்ராடக்ட்ஸ்லாம் இதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மைன் பண்ணுறாங்க. 1963 இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இதோட கால அவகாசம் எப்போ முடியுதுன்னா நேற்றையோட இதோட ஒட்டுமொத்த பீரியடும் முடிஞ்சிருச்சு. போன வருஷம்தான் இதில் இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 வில்லேஜ், 8 கிராமங்கள். எங்கள் கிள்ளியூர்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு தொகுதி இருக்குது. கிள்ளியூருங்கிறது எதுனா, நம்ம தமிழ்நாட்டோட லைக் வந்து சுற்றுலாத்துறையோட அமைச்சர் இருக்கார்ல ராஜேஷ்குமார் அவரோட தொகுதி தான் கிள்ளியூர் தொகுதி. ஸோ கிள்ளியூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட கிள்ளியூர் தொகுதியில் 8 கிராமங்களில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஹெக்டார்ஸில் நாங்கள் வந்து 93,000க்கு மேலே, 93,000லேருந்து 1,00,000 கிட்ட லைக் வந்து மினரல்ஸை ஒரு டன்னை வந்து நாங்கள் வந்து மைன் பண்ணி எடுக்க போகிறோம். 93,000லேருந்து 1,00,000 டன்னுனா யோசிச்சு பாருங்கள். டன்னை வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து மைன் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உங்கள் ஒப்பீனியனை மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்போம் ஒரு முகாம் ஒன்று போன வருஷம் நடத்தினாங்க திமுக கவர்மெண்ட்டில். ஸோ மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து இது எங்களுக்கு வேணான்னு லைக் வந்து தலையில் அடித்து சொன்ன ஒரு காரணத்தினால அந்த வந்து ஒட்டுமொத்தமாக தள்ளி போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா, இதே டிவிகே கவர்மெண்ட் நேரத்தோடு நிப்பாட்டப்பட்ட அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஓராண்டு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த 8 கிராமங்களில் வந்து நாங்கள் வந்து திருப்பி மைன் பண்ண போகிறோம். 93,000லேருந்து 1,00,000 மைன்ஸை நாங்கள் எடுக்க போகிறோம், கனிமங்களை எடுக்க போகிறோம். இது எடுக்கிறது மூலமாக வேறு ஒன்றும் கிடையாது. மீனவர்களுக்கும் சரி, மீன்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கும் சரி, பிள்ளைங்க பிறக்கும் போதே பல நோய்களால் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலப்பா. அந்த பகுதி மக்கள் இத்தனை ஆண்டுகளாக பல போராட்டங்கள், சர்ச்சு ஃபாதர்ஸ் தலைமையில் போராட்டம், லைக் வந்து செயின், அதாவது சங்கிலி போராட்டம்னு சொல்லுவாங்க இல்லை, கையை பிடிச்சிட்டு பல போராட்டங்கள் அந்த மக்கள் வந்து பல ஆண்டுகளாக போராட்டம் பண்ணாங்க.
இந்த தயவு செஞ்சு இந்த இந்த இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணாம். லைக் வந்து அப்பேற்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து இந்த நிறுவனத்தினால எங்களுக்கு பாதிப்படைகிறோம். நோய் வருது, கேன்சர் வருது, புற்றுநோய் வருது, எப்பேற்பட்ட நோய்கள்லாம் எங்களுக்கு வருது. பிள்ளைங்க பிறக்கும் போதே குடிக்கிற தண்ணி வந்து எங்களால் குடிக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு 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 சூழலில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முறையிட்ட ஒரே காரணத்தினால லைக் வந்து சரி ஓகே அந்த கருத்து கணிப்பை எடுத்துகிட்டு மக்கள் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாங்க. ஆனால் அந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா திருப்பியும் ஓராண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது மூலமாக திருப்பியும் அது மக்கள் யாருக்கு அது பாதிப்புன்னு சொல்லுங்கள். மக்களுக்கு தானே அது பாதிப்பு. மக்களுக்கு எதிரான எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொன்ன ஒரே ஆட்சி ஒரே ஒரு கவர்மெண்ட் வந்து அது சொன்னதும் தாண்டி அது செஞ்ச ஒரே கவர்மெண்ட் வந்து டிவிகே அரசாங்கம். ஆனால் இன்றைக்கி அது சொன்னதுக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை பண்ணும்போது உண்மையிலே அது கஷ்டமாக இருக்குது. திருப்பி அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்து சுற்றுலாத்துறையோட அமைச்சர் ராஜேஷ்குமார் அவரோட அந்த தொகுதி அமைச்சர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து லைக் இந்த மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து இது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த திட்டத்தை திருப்பி செயல்படுத்த விடாதீங்க. இந்த டிசிஷனை திருப்பி நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துறதா ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணார். ஸோ தயவு செஞ்சு இது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த அரசு கைவிடும், மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.